ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செம்ம டேஸ்டான அட்டகாசமான சுவையில நம்ம மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி தான் பார்க்க போறோம். இது நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்க கல்யாண வீட்ல எப்படி சாப்பிடுறீங்களோ அந்த டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கல்யாண வீட்ல சாப்பிடுற டேஸ்ட்ட உங்க வீட்லயே நீங்க கொண்டு வரலாம். அத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வடிச்சு செய்றது தான். இப்ப 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நம்ம ஒரு நெய் ஊத்திக்கிறோம். இது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். நானு 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியா தான் நான் செய்ய போறேன். இதுக்கு 4 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயத்த நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நான் இது வெங்காயத்த எந்த அளவு வதக்குறோமோ அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டா வரும். அந்த கல்யாணக்கார வீட்ல உள்ள பிரியாணி டேஸ்ட் நம்மளுக்கு வந்துரும். நீங்க வெங்காயத்த நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா விட்டு விட்டு நல்லா வதக்குனா இந்த அளவு வந்துரும். இப்ப மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ரொம்ப குறைந்த அளவுல செய்யறதுனால ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன் மிளகாய் தூள். 2 மிளகாய் போட்டிருக்கேன். இது மைல்டான ஒரு மசாலா டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வெங்காயத்தோட வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நம்ம எல்லாத்தையும் வதக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். 3 தக்காளியை பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்மளுக்கு அங்க நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா நம்ம வதக்கத்தான் டேஸ்டா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி 2யும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஒரு 1/2 டம்ளர் தயிர் சேர்த்துக்கிறோம். 1/2 டம்ளர் தயிர் சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நான் 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம். 2 ஸ்பூனு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கோம். நீங்க கடையில உள்ள வாங்குறதை விட வீட்டுல அரைக்கிறதே நல்லது. நம்ம கரம் மசாலா வெளியே நம்மளுக்கு இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதையும் ஊற்றிக்கிறோம். 1/2 கிலோ நம்ம கறி எடுத்து நல்லா வேக வச்சு குக்கர்ல போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். நல்லா வெந்திருக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமா குயிக்கா நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்ப பக்கத்துல தண்ணி வச்சு நம்ம வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கோம். அரிசியை நான் ஊற வச்சு வச்சிருந்தேன். நீங்க சேர்த்துக்கங்க. நான் குயிக்கான முறையில செஞ்சு காட்டினது உங்களுக்கு ஈஸியா செஞ்சு காட்டுறேன். நம்ம பக்கத்துல தண்ணி வச்சு ஒரு லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கிட்டு அதுல நம்மளுக்கு இந்த அரிசியை போட்டு உப்பு வந்து கொஞ்சம் சுல்லுன்னு போட்டுக்கணும். அந்த தண்ணியில உப்பு சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் நான் அதுல இருந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா ஊத்துறதுக்கு தான். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுக்கு அரிசி ரைஸ் நல்லா வெந்து வந்துடும் லைட்டா. இப்போ வந்து நம்ம மட்டனை எடுத்துக்கிறோம். மட்டனை நம்ம இப்ப மேல தான் போட போறோம். இப்படி போட்டீங்கன்னா மட்டன் வந்து உங்களுக்கு கலண்டு வராமல் இருக்கும். இப்ப நம்மளுக்கு கிரேவியும் நம்மளுக்கு நம்ம வடிச்ச சோறும் கரெக்டான லெவல்ல வந்துருச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம தண்ணியை வடிச்சு வச்ச தண்ணியை ஊத்த வேணாம். இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப மட்டன் போய் மேல ஊத்தி நம்ம கரெக்டா லெவல் பண்ணிக்கணும். இந்த அளவு நம்மளுக்கு வந்துருச்சுனாக்காவே நம்மளுக்கு சூப்பரா புளிங்கி வந்துடும். கரெக்டா இது பாருங்க. இப்ப தம்முல போட நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். மட்டன் அடியில இருந்தா சில நேரத்துல புடிச்சிடும் அப்படிங்கிற பயம்லாம் இருக்காது. இப்படி நீங்க மேல போட்டீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மேல தம் வைக்கிறோம். தம் வைக்கும் போது நம்மளுக்கு இப்ப வந்து நம்ம அறையில ஒரு தோசைக்கல்ல வச்சு அடுப்பை ஸ்பீடா வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடா வச்சு மேல வந்து நம்ம வெயிட் வச்சுக்கணும். இப்ப ஒரு ஆவி வருது பாருங்க. இப்ப ஸ்லோவா வச்சிடணும். ஸ்லோவா வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கிறோம். எடுத்து பார்த்தா ரொம்ப குயிக்கான முறையில நம்மளுக்கு வெந்துடும். இதை பாருங்க. இப்ப கரெக்டா வந்துருச்சு. நம்ம மேல உள்ள அரிசியை மட்டும் லைட்டா அந்த சோறு வந்து லைட்டா அரிசி மாதிரி இருக்கும். அதை மட்டும் கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும் அப்படியே. அப்புறமா நம்ம அடுப்பு நல்லா நான் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மீடியம் திறந்தோம்னா அட்டகாசமான சுவையில நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கல்யாணக்கார வீட்டுல நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கு நான் சிக்கன் 65 வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.